முயல் ஒன்றை துரத்தி வந்தான் வேடன் ஒருவன். அது பயந்து ஓடி அருகில் இருந்த ஒரு குடிசைக்குள் புகுந்து கொண்டது. உள்ளே இருந்த மனிதரிடம் கெஞ்சியது, தயவு செய்து என்னை காட்டிக் கொடுத்து விடாதே. உயிர் பிச்சை கேட்டது முயல். அவனும் ஒத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் அந்த வேடன் ஓடி வந்தான். இந்த பக்கமாக முயல் வந்ததா என்று கேட்டான். அப்படி எதுவும் இந்த பக்கம் வரவில்லையே என்று சொல்லிக்கொண்டே முயல் உள்ளேதான் இருக்கிறது என்று சைகையால் காட்டினான். பரபரப்பாக இருந்த வேடன் அவன் வார்த்தைகளை கவனித்தானே ஒழிய அவனுடைய சைகையை கவனிக்கவில்லை. வேடன் சென்றதும் குடிசையை விட்டு வெளியே வந்தது முயல். விறுவிறுவென்று தன் வலைக்கு கிளம்பிவிட்டது. தடுத்து நிறுத்திய மனிதன் கேட்டான், ஏ முயலே, நான் உன் உயிரையே காப்பாற்றியிருக்கிறேன். ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாயே, நன்றி கெட்ட முயலே. முயல் சொன்னது, உனக்கா நன்றி சொல்ல வேண்டும்? உன்னுடைய பேச்சைப் போல உன் செயல் இல்லையே. வார்த்தைகளால் என்னை காப்பாற்றினாய், ஆனால் சைகையால் என்னை காட்டிக் கொடுத்தாய். வேடன் கவனிக்கவில்லை என்றாலும் நான் அதை கவனித்தேன் என்றது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் தாங்கள் கொண்டிருந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நிறைய போதித்தார்கள். ஆனால் தாங்கள் போதித்ததை செயலில் காட்டவில்லை. சொல்வது யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் வள்ளுவர். சொல்லும் செயலும் முரண்பாடாக இருக்கின்ற போது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கின்ற போது நம்முடைய செயல்களைத்தான் மனிதர்கள் பார்க்கிறார்களே ஒழிய நம்முடைய வார்த்தைகளை அல்ல. 1000 வார்த்தைகள் பேசுவதை விட ஒரு செயல் அதிகம் பேசுகிறது. எனவே சொல்லின் வீரர்களாக நாம் இருப்பதை விட்டுவிட்டு செயல் வீரர்களாக மாற வேண்டும். இதுவே இந்த தவக்காலம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. எத்தகைய செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்று இறை வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் போன்ற செயல்களை செய்ய எசாயா இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கின்றார். பிறரால் மதிக்கப்பட வேண்டும், முதன்மையான இடத்தை பெற வேண்டும் என்று விரும்பிய மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக தாழ்ச்சியை அணிந்து கொள்ள வேண்டும் என்னும் சிந்தனையை நற்செய்தி வாயிலாக இயேசு வழங்குகிறார். நம் வாழ்வை நெறிப்படுத்தி இந்த தவக்காலத்தை பொருள் உள்ளதாய் மாற்றுவோம்.